Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karapakam, Chennai. For more details, www.chennaiartscollege.com. ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவெளியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கி செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது ஒரு ஆசனம், முத்திரை, மூச்சு பயிற்சி, தியானம். இது எல்லாத்தையுமே சேர்த்து 8 நிமிடத்திற்குள் நம்ம காலை மாலை ப்ராக்டிஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி பயிற்சி பண்ணும்போது நமக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கின்றன. அந்த மாதிரி நம்ம ஒரு தெரபியாக பார்த்துட்டு வரோம். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது நிறைய நபர்களுக்கு இருக்கக்கூடியது சுகர். அந்த சுகர் வராமல் சுகமாக வாழ்வதற்குரிய எளிமையான யோக பயிற்சிகள். அதே மாதிரி உடல் எடை அந்தந்த வயதிற்கு ஏற்ற தசை கட்டுப்பாட்டு இருக்கணும். அந்த தசை கட்டுப்பாட்டை கொடுக்கக்கூடிய பயிற்சிகள். நாம் உணவில் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு காலை எழக்கூடிய நேரம், இரவு படுக்கக்கூடிய நேரம், காலையில் ஒரு 4:30 5 மணிக்குள்ளே, இரவு 9:30 மணிக்குள்ளே படுத்துடணும். பசிக்கும் பொழுது பசியறிந்து சாப்பிடணும், நன்றாக மென்று கூழாக்கி சாப்பிடணும், சாத்விகமான உணவாக எடுத்துக்கிடணும். இரவு சாப்பாடு 7:30 மணிக்குள்ளே எடுத்துடணும். இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சிகளை அழகாக பயிற்சி பண்ணிகிட்டே வாங்க. இன்றைக்கு நமக்கு சுகர் சரியாக இருந்தாலும் பரவாயில்ல, தொடர்ந்து பயிற்சி பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா வயது ஆக ஆக நமக்கு சுகர் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையே வராது. எனக்கு ரொம்ப அதிகமாகிடுச்சு, லோ சுகர் ஆயிடுச்சு, அந்த மாதிரி பிரச்சனையே வராது. பேங்க்ரியாஸ் சரியாக இயங்கும். அதில் இருக்கக்கூடிய ஆல்ஃபா பீட்டா செல் இன்சுலினை சுரக்கின்றது. அது கரெக்டாக சுரக்கக்கூடிய தன்மை கிடைக்கும். மன அழுத்தத்துக்கும் இந்த சுகருக்கும் நமக்கு நெருங்கிய தொடர்பு இருக்குது. அந்த டிப்ரெஷன், டென்ஷன் இல்லாமல் வாழணும் அப்படின்னா நம்ம கையில் இருக்கக்கூடிய இந்த யோக கலைகள் தான். ஸோ இந்த முதிரைகள், தியானம், இந்த ஆசன பயிற்சி, உணவில் ஒழுக்கம், இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக சுகர் இருந்தாலும் அதை முதல்ல கட்டுக்கோப்புக்கு கொண்டு வந்துடலாம். நீங்கள் எந்த மருத்துவத்தை ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் தாராளமாக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டே வாங்க. இந்த பயிற்சி பண்ணுறேன்னு சொல்லுங்கள். டெஸ்ட்டு எடுக்க ஆட்டோமேட்டிக்காக அந்த சுகர் லெவல் நமக்கு ரொம்ப அதிகமாக இருந்தாலும் குறைய ஆரம்பிச்சிடும். கிராஜுவலாக மாத்திரையை நிப்பாட்டிடலாம். நிச்சயமாக மாத்திரை இல்லாமலே வாழ முடியும். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களை, முதலில் நாம் காண இருப்பது சலபாசன நிலைகள் பார்க்க போகிறோம். இந்த ஆசனங்கள் முதுகு தண்டோட அறுவை சிகிச்சை செய்தவர்கள், ப்ரெஷர் உள்ளவங்க முயற்சி பண்ண வேண்டாம். ஜென்ரல் ஹெல்த்தில் உள்ளவங்க தாராளமாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அமர்ந்திருக்கக்கூடிய நிலை சுகாசன நிலை. கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். ஒரு 5 வினாடி. கண்களை திறந்து கொள்ளுங்கள். இது குப்புறப்படுத்து செய்யக்கூடிய ஒரு ஆசன நிலை. பொறுமையாக குப்புறப்படுத்துக்கோங்க. ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்ப்போம். 2 கால் சேர்த்து வச்சுக்கோங்க. கால் ஃப்ளாட்டாக படுத்துக்கோங்க. கை மாற்றி வச்சுக்கோங்க. ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க. இப்போ கையை நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு வலது கால் மட்டும் ரைஸ் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். கை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த கால் ரைஸ் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். 5 செகண்ட் நார்மல் ப்ரீத்திங். இப்போ கை நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. 2 கால் 1 ஃபீட் ரைஸ் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். 5 செகண்ட் நார்மல் ப்ரீத்திங். இப்போ கை நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. 2 கால் ரைஸ் பண்ணுங்கள். தலையை ரைஸ் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். 5 செகண்ட் ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க. இப்போ சாதாரண மூச்சில் பண்ணாங்க. இப்போ மூச்சை உள்ளெழுத்துட்டு பண்ண போகிறாங்க. மூச்சு உள்ளெழுத்துட்டே வலது கால் ரைஸ் பண்ணுங்கள். மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. மூச்சு வெளியே விட்டுட்டே ரிலாக்ஸ். 5 செகண்ட் நார்மல் ப்ரீத்திங். அடுத்த கால் ரைஸ் பண்ணுங்கள். மூச்சு உள்ளெழுத்துட்டே 1 2 3 4 5 6 7 8 9 10. மூச்சு வெளியே விட்டுட்டே ரிலாக்ஸ். இப்போ மூச்சு உள்ளெழுத்துட்டே 2 கால் ரைஸ் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. ப்ரீத் அவுட் பண்ணிட்டே ரிலாக்ஸ். இப்போ மூச்சு உள்ளெழுத்துட்டே கால் ரைஸ் பண்ணுங்கள். தலையை ரைஸ் பண்ணுங்கள். மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இப்போ அப்படி பொறுமையாக எழுந்து சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள். நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. கழுத்து நேராக வச்சுக்கோங்க. கண்ணை மூடி மூச்சு அப்படியே வாட்ச் பண்ணுங்கள். இப்போ கண்ணை ஓப்பன் பண்ணிக்கோங்க. வர்ணமுத்திரை. சுண்டு விரல், பெருவிரல் நுனி. கண்ணை மூடிக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் ப்ரீத்திங். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மன மூச்சில் இருக்கட்டும். இந்த முதிரை செய்யும்போது உங்களது உணர்வு பேங்க்ரியாஸுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். அதனுடைய இயக்கம் சீராக இருப்பதாக எண்ணுங்கள்.
அதிகமாக சுகர் உள்ளவங்க 5 நிமிஷம் பண்ணிக்கலாம், மற்றவங்க 2 மினிட்ஸ் பண்ணாலே போகிறோம். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சுமண முத்திரை பண்ண போகிறாங்க. கை எப்படி மாற்றிக்கோங்க, 2 கட்டவரில் மேல் நோக்கி வச்சுக்கோங்க, கழுத்து நேராக வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். இந்த முத்திரை செய்யும் பொழுதும் பேங்க்ரியாஸுக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை மாதங்கி முத்திரை. எல்லா கை சேர்த்துக்கோங்க, நடுவிரல் 2 நேராக வச்சுக்கோங்க, கை வயிற்றுக்கு நேராக வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படி பத்மாசனம், பத்மாசனத்தில் இந்த முத்திரை பண்ண போகிறாங்க. வர்ண முத்திரை. சுண்டு விரல் பெருவிரல் நுனி, கழுத்து நேராக வச்சுக்கோங்க, கண்ணை மூடிக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். சுகர் அதிகமாக உள்ளவங்க 5 மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சுமண முத்திரை. கை அப்படி மாற்றிக்கோங்க, 2 கட்டவரில் மேல் நோக்கி சேர்த்து வச்சுக்கோங்க, கழுத்து நேராக வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். பேங்க்ரியாஸுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள், அதனுடைய இயக்கம் சீராக இருப்பதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மாதங்கி முத்திரை. எல்லா கை சேர்த்துக்கோங்க, நடுவிரல் 2 நேராக வச்சுக்கோங்க, கை வயிற்றுக்கு நேராக வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படி வஜ்ராசனம், சுகாசனத்துக்கு வந்துட்டு வஜ்ராசனம் போட்டுக்கோங்க. வர்ண முத்திரை. சுண்டு விரல் பெருவிரல் நுனி, கழுத்து நேராக வச்சுக்கோங்க, முதுகெலும் நேராக வச்சுக்கோங்க. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்க, மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்க 3 டைம்ஸ். தென் நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சுமண முத்திரை. கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க, 2 கட்டைவரில் மேல் நோக்கி வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளழுங்க மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. மாதங்கி முத்திரை. எல்லா கை சேர்த்துக்கோங்க, நடுவிரல் 2 நேராக வச்சுக்கோங்க, கை வயிற்றுக்கு நேராக வச்சுக்கோங்க, கழுத்து நேராக வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள்.
ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மத்தியம பிராணாயாமம். கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. முதல்ல மூச்சை வெளியே விட்டுருங்க. மூச்சை உள்ளழுங்க. மூச்சை அடைக்கோங்க. 1 2 3 4 5. மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். இன்னொரு தடவை மூச்சை வெளியே விட்டுருங்க. மூச்சை உள்ளழுங்க. மூச்சை அடைக்கோங்க. 1 2 3 4 5. மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். இன்னொரு தடவை மூச்சை வெளியே விட்டுருங்க. மூச்சை உள்ளழுங்க. மூச்சை அடைக்கோங்க. 1 2 3 4 5. மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 2 கை சின்முத்திரை. கண்ணை மூடிக்கோங்க. 2 நாசுவலியை மெதுவாக மூச்சை உள்ளழுங்க. ஒரு 5 செகண்ட் மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5. மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. மீண்டும் ஒரு முறை மூச்சு உள்ளழுங்க. மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5. மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. இப்போ உங்கள் மனதை அப்படி வயிற்று உள்பகுதி மணிபுரக மையம், அந்த இடத்திலே உங்களது மூச்சோட்டத்தை 1 நிமிடம் கூர்ந்து தியானிக்கவும். வயிற்று உள்பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். நேர்களை இன்றைக்கு பார்த்த பயிற்சி எளிமையான பயிற்சி. அழகாக காலை மாலை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இல்லத்தில் உள்ளவர்கள் மதியமும் சாப்பிடுவதற்கு முன்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பெண்களை பொறுத்த மட்டுக்கும் மாதவிடாய் காலத்தில் 4 நாட்கள் பயிற்சி வேண்டாம். 5th டேலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். கருவுற்ற பெண்கள் இந்த பயிற்சியை பண்ண வேண்டாம். அழகாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சுகர் கட்டுக்கோப்புக்கு வரும். சுறுசுறுப்பாக உற்சாகமாக இருக்கலாம். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். Best Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karpakkam, Chennai. For more details, www.chennaiartscollege.com.